அனைவருக்கும் அன்பு வணக்கம். பதவி வெறி ஒரு மனுஷனை என்னவெல்லாம் பேச வைக்கும், என்னவெல்லாம் செய்ய வைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் பேசின இந்த வீடியோவை பார்த்தாலே போதும். I'd like to say one last thing, that do not think that we are fighting a fair fight. There is no fairness in this. If you believe that we are fighting a political organization called the BJP, that we are fighting a political organization called the RSS, you have not understood what is going on. The BJP and the RSS have captured every single institution of our country. We are now fighting the BJP, the RSS and the Indian state itself. இப்போ ஒரு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபைட் இஸ் அகெயின்ஸ்ட் ஆர்எஸ்எஸ், பிஜேபி அண்ட் இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், காலங்காலமாக எதிர்கட்சிகள் இவங்கெல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவது அப்படின்றது நாம் பார்த்துட்டு வந்திருக்க விஷயம் தானே. அண்ட் எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை, நிறைய அமைப்புகள், இந்த விவசாயிகள் போராட்டம், இல்லைன்னா திடீர்னு ஒரு இடத்துல மக்கள் திரண்டு அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துவது அப்படின்றதெல்லாம் வழக்கமாக தானே இருக்குது. அப்புறம் இவர் சொன்னது ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் அந்த சந்தேகமாக இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணுறது அப்படின்றதுக்கும் இந்தியன் ஸ்டேட்டை எதிர்த்து போராடுவது அப்படின்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. சுருக்கமாக சொல்லணும்னா, வேஜிங் வார் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட் அப்படின்றது இருப்பதிலேயே மிக மிக கடுமையான குற்றமாக உலகெங்கிலும் கருதப்படுகின்றது. எனிமி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் மூவி நீங்களாம் கூட பார்த்துருப்பீங்க. அப்போ எனிமி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக இவர் கலகம் செய்கிறார் அப்படின்னோ இல்லை அரசாங்கத்துக்கு விரோதினோ கிடையாது. ஸ்டேட் அப்படின்னும் போது நாட்டை குறிக்கின்றது, நாட்டினுடைய விரோதி. இதுதான் எனிமி ஆஃப் த ஸ்டேட்டோடைய அர்த்தம். இப்போது திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அப்போ அதிமுக அரசை எதிர்த்து நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் அவங்க போராட்டம் எப்படி இருக்கும்னா, இந்த கையாலாகாத அதிமுக அரசை எதிர்த்து, இல்லைனா அடிமை அரசாங்கத்தை எதிர்த்து, அப்படி இல்லைனா தமிழர்களை வஞ்சிக்கும் தமிழக அரசை எதிர்த்து, இப்படித்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கு எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துகின்றன அப்படின்னா திமுக அரசை கண்டித்து, இல்லைன்னா நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து, இல்லை பொங்கல் பரிசு கொடுக்காத தமிழக அரசை கண்டித்து, இப்படின்ட்டு அரசாங்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சார், அரசாங்கம் வேற நாடு வேறையா அப்படின்னா இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஆனால் வேற தான். அரசாங்கம் அப்படின்றது கவர்மெண்ட், நாடு அப்படின்றது ஸ்டேட். அரசாங்கங்கள் மாறலாம், நாடு ஒன்று தான், அது மாறாது. ஒரு அரசாங்கத்தை கவிழ்க்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரத்தில் ஆளும் அரசு கவிழ்க்கப்பட்டது, அரசாங்கம் கவிழ்ந்தது. ஆனால் நாடு கவிழாது. இதுதான் அரசாங்கத்துக்கும் நாட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். ஆனால் ராகுல் காந்தி ஏதோ தெரியாமல் இதை பேசிட்டாரா, ஸ்லிப் ஆஃப் த டங்கா அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. அவர் ரொம்பவே கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி தான் இந்த வார்த்தையை அவர் உபயோகித்திருக்கின்றார். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து. இதுக்கு முன்னாடி அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. இது மாதிரி மோகன் பகவத் அவர்கள், ஆர்எஸ்எஸ் சீஃப், அவர் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. அவர் சுதந்திர போராட்டத்தையே கொச்சைப்படுத்தி விட்டால் அவரை கைது செய்யணும் அப்படின்றதில் ஆரம்பித்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாவற்றையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராகத்தான் அவருடைய போராட்டம் அப்படின்றத ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ராகுல் காந்தி. அவர் சொல்கிறார், பிஜேபி ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், ஆர்எஸ்எஸ் ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், இதை எதிர்த்து மட்டும்தான் நம்ம போராட்டம்னு நினச்சிங்கன்னா தப்புன்னு சொல்கிறார் அவர் ஃபைட் இஸ் அகெயின்ஸ்ட் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அண்ட் இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கார். இப்போது இதில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கைப்பற்றி விட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் என்னென்னலாம் இதில் வரும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு முதல்ல வேணுங்க. இப்போ சட்டமன்றம், நாடாளுமன்றம், அதையெல்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ற வகையறால் கொண்டு வரலாமா அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடக்குது. ஜனங்க ஓட்டு போட்டு ஏதோ ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி கொடுக்குறாங்க. அவங்க ஆட்சியை கைப்பற்றினார், இப்படித்தானே செய்தி போடுறாங்க. இந்த கட்சி ஆட்சியை கைப்பற்றியது,
2/3 மெஜாரிட்டி இல்லைன்னா வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி, இப்படியெல்லாம் நம்ம செய்தி வருகின்றது இல்லையா? ஸோ ஆட்சியை கைப்பற்றுவது அப்படின்றது மக்கள் மூலமாக அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அதை கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அது இந்த வரையறைக்குள் வராது. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஆனால் ராகுல் காந்தி அவர்களை காங்கிரஸ் நம்பிட்டு இருக்க வரைக்கும் அது மத்தியில் மாறப்போவதில்லை. அது நமக்கு தெரியுது, அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்போ வேற எதையெல்லாம் அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீன் பண்றாங்கன்னா, பொதுவாக இந்த உச்ச நீதிமன்றம், அதுக்கப்புறமா எலெக்ஷன் கமிஷன், அதுக்கப்புறம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இல்லையா, இதைத்தான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் எதையெல்லாம் மீன் பண்ணுறாரு அப்படின்றத யாராவது கேட்டிருக்கணும். கேட்டாலும் அவர் நிச்சயமாக பதில் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டையும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படி தான் பொதுவாக நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அப்போ சுப்ரீம் கோர்ட்டை பாஜக கைப்பற்றி விட்டது, ஆர்எஸ்எஸ் கைப்பற்றி விட்டது அப்படின்னு சொன்னால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய சீரியஸான விஷயம். ஏன்னா இப்போ இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ராணுவ புரட்சி நடக்கும். அப்போ வந்து மிலிட்ரி அந்த பாராளுமன்ற கட்டடத்தை சூழ்ந்துப்பாங்க, இல்லைன்னா வந்து நீதிமன்றங்களை சூழ்ந்துப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து வீட்டு சிறையில் வைப்பது, இல்லை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் புரட்சி நடக்கும். அந்த மாதிரி கைப்பற்றுதல் இங்கே எதுவுமே நடக்கலை. அப்போது இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை கைப்பற்றி விட்டது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அங்கே போய் இருக்காங்க இப்படின்றது தான் அர்த்தம். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன இன்ஸ்டிடியூஷன்ஸில் சுப்ரீம் கோர்ட்டும் அடங்கும் அப்படின்னு சொன்னார்னா, அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் உள்ளிட்ட மற்ற நீதிபதிகள் அவங்க எல்லாருமோ இல்லை அதில் வந்து ஒரு சிலரோ இல்லை பலரோ அவர்களெல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தான் அர்த்தம். அப்போ அவர்களுடைய நேர்மையில், சார்பற்ற தன்மையில் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்புகின்றார். நீதிபதிகள் எல்லாம் வந்து சார்புடையவர்கள், கட்சி சார்புடையவர்கள், இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கம் சார்புடையவர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அர்த்தமாகுது. அதனால தான் நான் சொன்னேன் இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ற அளவுக்கு சீரியஸாக போகக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவர் மீதும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் மீதும் ஏராளமான குற்றச்சாட்டுகளை புள்ளி கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த இவிஎம் இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஓட்டு சீட்டு போனோம் அப்படின்னு. அடுத்தது அந்த விவிபேட் அப்படின்றது, அதாவது நம்ம ஓட்டு போட்ட உடனே நம்ம அந்த ஏடிஎம்ல வர ரெசிப்ட் மாதிரி ஒரு ஸ்லிப் ஒன்று வருங்க, அது அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கும். அதில் நாம் யாருக்கு ஓட்டு போட்டோமோ அது பிரிண்ட் ஆகிருக்கும், ஒரு 4-5 செகண்ட் நிற்கும். அதை பார்த்த பிறகு டபக்குன்னு பொட்டியில் விழுந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஓட்டிங் மிஷின் அந்த ஓட்டெல்லாம் கவுண்ட் பண்ணும்போது ரேண்டமாக ஒரு சில பெட்டிகளை மட்டும் எடுத்து அந்த விவிபேட்டில் இருக்கிறத கவுண்ட் பண்ணி இவிஎம்மோட இருக்கா அப்படின்னு டேலி பண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னு இது எல்லா இடத்துலையும் டேலி ஆகியிருக்கின்றது. ஒரு இடத்துல கூட தவறாகவில்லை. ஆனால் இன்றைக்கும் வந்து இவிஎம் அது வந்து நம்ப முடியாது, ஓட்டுச்சீட்டுக்கு போனோன்றாங்க. ஆர் அட்லீஸ்ட் இந்த விவிபேட் இதை 100% கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமான ஐடியா இது பாருங்கள். அப்போது விவிபேட்டை கவுண்ட் பண்ணணும்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு மிஷினு? பேசாமல் ஓட்டுச்சீட்டை ஓட்டு வச்சுட்டு போயிடலாம்ல. ஓட்டுச்சீட்டு இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க பல பேருக்கு சாதகமாக இருக்கின்றது. பீகாரில் ஒரு காலத்தில் இதெல்லாம் ரொம்ப பிரசித்தம், பூத் கேப்சரிங் அப்படின்றது. அந்த வாக்காளர்கள்லாம் சுதந்திரமாக ஓட்டு போட முடியாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு மொத்தமாக அந்த ஓட்டுச்சீட்டில் அப்படியே குத்தி குத்தி போட்டு இப்படி தான் நடந்து கொண்டு இருந்தது. வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கும் அந்த உள்ளாட்சி தேர்தல்களை இந்த மாதிரி பொட்டியே தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் ஏராளமாக வந்துட்டு இருக்கு. வீடியோவும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு ஸ்டெப் முன்னேறி நம்ம இவிஎம்க்கு வந்திருக்கோம். இப்போ மறுபடியும் 50 வருஷம் பின்னாடி போயிட்டு நீங்கள் வந்து ஓட்டு சீட்லேயே போடணும் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு ஏராளமான சந்தேகங்களை எழுப்பினார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணார், சோக்கா அப்படியே அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்களா இவ்வளோலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு ட்வீட்டை போட்டார். உடனே ஒரு டூல் கிட்டு அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க. ஆனால் ஒரிஜினலாக ட்வீட் போட்டவர் டெலீட் பண்ணிட்டு போட்டார். இவங்க எழுப்பின சந்தேகங்கள் அத்தனைக்கும் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கிளீனாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் தகவல்கள் அப்படின்னு. ஆனால் பொய் தானே இன்றைக்கி ஊரை சுற்றின்னு வந்து நிற்குது. சரிங்க, பாஜக தரப்பில் சொல்கிறத கூட விட்டுருங்க, எலெக்ஷன் கமிஷனில் சொல்கிறதையும் விட்டுருங்க. இன்றைக்கு இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க முக்கியமான கட்சிகள், சரத்பவார் கட்சி, அவங்க கட்சியில் சொல்லிட்டாங்க இவிஎம்லாம் கரெக்டாக தாங்க ஒர்க் பண்ணுது, நாங்கள் அதில் தானே ஜெயிச்சுட்டு வரோம் அப்படின்ட்டாங்க. ஒமர் அப்துல்லா புதுசாக அதில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் கிளீனாக சொல்லிட்டார் இவிஎம்லாம் குறை சொல்ல முடியாது, நாங்கள் ஜெயிச்சிருக்கோம்ல அப்படின்ட்டார். காங்கிரஸை தள்ளி விட்டார். இவ்வளோ ஏங்க புள்ளி கூட்டணியில் இருக்க மற்ற கட்சியை விட்டுருங்க. இதே காங்கிரஸ் கட்சியில் அண்ணன் ப. சிதம்பரம் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தெளிவாக திருப்பி சொல்லி நிற்கிறார், இவிஎம் எல்லாம் ஒன்றும் ஹேக் பண்ண முடியாது, அதெல்லாம் கரெக்டாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ திருப்பி திருப்பி இவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க கூட இருக்கவங்களே, அவங்க கட்சியில இருக்கவங்களே அதை ஏத்துக்கல அப்படின்னும் போது அப்போ இது ஒரு பைத்தியக்காரத்தனம், ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லாம, டெஸ்பரேஷன் சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவது வந்து மிகப்பெரிய ஒரு அக்யூசேஷன். இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயமா நான் பார்க்குறேன். எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இன்றைக்கு இங்கு இருக்கின்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீதான நம்பகத்தன்மையை குலைக்கும் விதமான பேச்சு இது. இதெல்லாம் தான் இந்தியாவுக்கு எதிரான அந்நிய சக்திகளுடைய அஜெண்டா. வழக்கமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், அவங்களுக்கு வேண்டாத நாடுகள், அங்கெல்லாம் வந்து ஜனநாயக முறைப்படி யாராவது ஜெயிச்சு வந்தாலுமே இந்த தேர்தல் சரியாக நடக்கவில்லை, அந்த தேர்தல் கமிஷன் அந்த நாட்டில் சரியாக வேலை செய்யவில்லை, இந்த ஓட்டு சீட்லலாம் ஏதோ குளறுபடி நடந்திருக்கு இப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்நிய சக்திகள் கிட்ட காசு வாங்குற பத்திரிகைகள், ஊடகவியலாளர்கள், அதுக்கப்புறம் வந்து பொதுவெளியில் இயங்குபவர்கள், இப்படின்னு இவங்களாம் உட்காந்து ஜால்ரா தட்டுவாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே போகும். எந்த பிரச்சனைனாலும் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க, அது ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் கிடையாது, நாங்கள் ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம், அவங்கள ஒதுக்கி வைப்போம், இப்படின்லாம் நடக்குங்க. ஸோ அதனுடைய ஒரு பார்ட்டாக தான் ராகுல் காந்தி அவர்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் அகெயின்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. சரி, இதுக்கு வந்து பாஜக கட்சியை விடுங்க, அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னா எதுவும் செய்வாங்கலாம் எனக்கு தோணலைங்க. ஆனால் அதுக்காக வந்து அவங்கள குறை சொல்கிறதோ வருத்தப்படுறதோ சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்கிறேன். ஒருவேளை கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி இந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். நாளைக்கு இந்த மாதிரி இவர் பேசியிருக்காரு, ஃபைட் அகெயின்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்றது சீரியஸான ஒரு விஷயம். அதனால் இவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் யாராவது ஃபைல் பண்ணி அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு ஒருவேளை அரெஸ்ட்டும் பண்ணுறாங்கன்னு கூட வச்சுப்போம். உடனே என்ன ஆகும்? ஏராளமான வக்கீல் பட்டாளமே அவருக்கு வருவாங்க. கோர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு இந்த அர்த்தம் கிடையாது, அதுக்கு இப்படி நீங்கள் ஒரு அர்த்தத்தை பார்க்கணும், அவர் பேசினதை முழுசாக பார்க்கணும், அதுலேருந்து இதை பார்க்கும்போது இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது, இது இந்த நாட்டில் இந்த மாதிரி பேசியிருக்காங்க, அதுக்கு வந்து அவங்க வந்து இது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இப்படி ஏராளமான லீகல் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கலாம். ஏன்னா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேஸுமே இது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆதாரங்கள், அதுக்கு மேலே வாதங்கள், அதுக்கப்புறம் முன்னுதாரணங்கள், இது வந்து பிற நாடுகளில் நடந்த சில விஷயங்களை கூட முன்னுதாரணங்களாக எடுத்துக்கிறது அப்படின்றது வழக்கத்தில் இருக்குது. அப்போது இவ்வளோலாம் நடந்த பிறகு ஒருவேளை நான் சொல்கிற அந்த ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் பேசினது தவறில்லை, ஆறு சீரியஸ் இல்லை அப்படின்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போது நாளைக்கு என்ன பண்ணுவார்? இவர் போகிற இடத்துலலாம் ஐ எம் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் த இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவார். இவர் மட்டும் இல்லை, இந்தியா நாசமாக போனோம் அப்படின்னு இவரை மாதிரியே நினைக்கிற இன்னும் ஏராளமான பேர் ஜாயின் த ஃபைட் அகைன்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த விபரீதத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கூட ஒருவேளை பாஜக தயங்கலாம். ஏன்னா பூஜா கேத்கர் அந்த சிவில் சர்வீஸில் வந்து பொய்யான சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் வந்தது. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல, தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நோ கோயர்சிவ் ஆக்ஷன் அப்படின்னு கோர்ட்டில் தடை கொடுத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 180 நாளாக அந்த தடை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் வந்து February 14 வரைக்கும் வந்து அந்த தடையை நீட்டித்து இருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில். சரி, அதுக்கு வந்து இவங்க தரப்பு ஆர்கியூமெண்ட்டு, எவிடன்ஸு அப்படி ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்க தடை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேஸில் என்ன மாதிரி முடிவாகும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இவர் பேசினது சீரியஸ் இல்லைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அப்புறம் நாளைக்கு எல்லாரும் அந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க, ரொம்பவே விபரீதமாக போயிடும் அது. அதனால கூட பாஜக தயங்கலாம் நடவடிக்கை எடுப்பதற்கு. ஆனால் இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பேச வேண்டிய அவசியம் என்னன்னா, இந்த தேர்தலில் வந்து ஒரு கணிசமான இடங்களை காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அது நாட் பிகாஸ் ஆஃப் ராகுல் காந்தி, பட் இன்ஸ்பைட் ஆஃப் ராகுல் காந்தி. இது பாஜக அவங்களே செய்த தவறு, உத்தரப்பிரதேசத்திலையும் மகாராஷ்டிரத்திலையும் அவங்க பண்ண தவறு. அதனால தான் காங்கிரஸ் இந்த அளவுக்கு ஜெயிச்சது. அவங்க அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிட்டாங்க பாஜக. இருந்தாலும் காங்கிரஸில் என்ன ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, இந்த பக்கம் நாயுடு இருக்கார், அந்த பக்கம் நிதிஷ்குமார் இருக்கார், இவங்களெல்லாம் அசைச்சு பார்த்தா ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா, அவங்க ஒருவேளை அப்படி அணி மாறி இந்த பக்கம் வந்தால் நாளைக்கே வந்து நாம் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, ஆஹா 5 வருஷத்தில் நம்ம எப்போ வேணால் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். பட் போகிற போக்க பார்த்தா நிதிஷ்குமார் வந்து
பாஜகவில் இருக்கிற ஒரு சில தலைவர்களோட ரொம்பவே மோடிக்கு நெருக்கமாகிவிட்டார். பாஜக ஆதரவுன்ற விஷயத்தில் அவரை யாரும் பீட் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அவர் செயல்பாடுகள் இருக்கின்றன. இந்த பக்கம் நிதிஷ்குமாருக்கு மறுபடியும் ஒரு இன்விடேஷன் கொடுத்தாங்க. அவர் கிளீனாக சொல்லிட்டாரு, மூஞ்சி லட்ச மாதிரி 2 தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் வர மாதிரி இல்லை அப்படின்ட்டாரு. எல்லாத்துக்கும் மேலே அங்கேருந்து, அதாவது என்டிஏலேருந்து யாரையாவது இந்த பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே இந்த புள்ளி கூட்டணியில் இருக்கவங்களே அந்த பக்கம் போயிடுவாங்க போலகுதே அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்து விட்டதுங்க. குறிப்பாக சரத்பவார் கட்சி, அவர் தான் சமீபத்தில் ஆர்எஸ்எஸ்ஐ பாராட்டி பேசியிருக்கின்றார் சரத்பவார் அவர்கள். ஆனால் இவர் ஆர்எஸ்எஸ் மேலே குறை சொல்லி நிற்கிறார். இப்போ அந்த சரத்பவார் கட்சி அந்த எக்ஸிஸ்டன்ஷியலிஸ்ட் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒருவேளை அவங்க என்டிஏக்கு ஆதரவாக போயிடுவாங்களோ. ஏன்னா சுப்ரியா சுலே அவர்கள் கூட அப்படியே கொஞ்சம் ஆதரவாக பேசுகிற மாதிரி தாங்க இருந்தது சமீபத்தில். அடுத்தது ஒமர் அப்துல்லா, அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வேண்டும். இதுக்கு எதுக்குங்க மத்திய அரசாங்கத்தோடு சண்டை போட்டுக்கின்னு, அதுவும் அந்த புள்ளி கூட்டணி நம்பி ஒன்றும் பிரோஜனம் இல்லை, குறிப்பாக ராகுல் காந்தியை நம்பி பிரோஜனம் இல்லை. அதனால் நாம் ஏற்கனவே ஒரு தடவை அந்த என்டிஏல இருந்தவங்க தானே நேஷனல் கான்ஃபரன்ஸ். ஒமர் அப்துல்லா மந்திரியாகவே இருந்தார், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபாரின் அஃபேர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நாம் மறுபடியும் இப்படியே சமரசமாக போயிடுவோம், இல்லை அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துப்போம் அப்படின்னு அவர் முடிவெடுத்திருக்கார். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. சமீபத்தில் அங்கே ஒரு நடந்த விழாவில் அந்த அளவுக்கு பாராட்டி இருக்கின்றார் மோடியை. நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க, அப்படியே இந்த மாநில அந்தஸ்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது அங்கேருந்து யாரையாவது இந்த பக்கம் இழுக்கலாம்னு பார்த்தா இங்கே இருக்கிறவங்களாம் அந்த பக்கம் போயிடுவாங்க போல இருக்குது. இனிமேல் நமக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ற அவுட் அண்ட் அவுட் டெஸ்பரேஷன். இதில் அந்த இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு சொன்னதில் ஏராளமான ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போது இதில் பாஜக ஒருவேளை நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகிடும், இன்னும் துணிச்சல் ஆகிடும். போகிற இடத்துலலாம் இதை பேசுவார். நிச்சயமாக பாருங்கள், இன்னும் பல பேர் இதே வார்த்தையை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார்கள். ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அதுதான் இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிளானாக தான் நான் பார்க்குறேன். அண்டு ட்ரம்ப் வந்தார்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த டீப் ஸ்டேட்டை நாசம் பண்ணுறதுக்கு அவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரை வேற ஏதாவது பிரச்சனையில் சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பிளானிங் நடந்துட்டுருக்கோம். அதனால் அவருக்கு நிர்வாகத்தை கவனிக்கவே நேரம் போதாது அப்படின்ற ஒரு நிலைமையில கொண்டு வந்து வச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. போதா குறைக்க அவர் அந்த டாரிஃப் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ முதல் ஒரு வருடம்ன்றது ரொம்பவே குழப்பமான ஒரு பீரியடாக தான் இருக்க போகின்றது. அந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கின்னு இங்கே ஏராளமான குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் அப்படின்றது தான் ராகுல் காந்தி அவர்களின் நோக்கமாக நிச்சயமாக இருக்கும். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது ஃபைட் அகெயின்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது ராகுல் காந்தி அவர்களுக்கு மோடியை பிடிக்கல, பாஜகவை பிடிக்கல, கூடவே இந்தியாவும் பிடிக்கவில்லை, இந்திய மக்களும் பிடிக்கவில்லை அப்படின்றது நல்லாவே தெரியுதுங்க. இது சாதாரணமாக கடந்து போய்விடக்கூடிய விஷயம் கிடையாது. புள்ளி கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளும், இதில் சமாஜ்வாடி பார்ட்டி ஆல்ரெடி அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் ராகுல் காந்தி பேசினதை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸில் வழக்கம் போல் இதுக்கு முட்டு தான் கொடுப்பாங்க. அவர் என்ன சொன்னார், ஆர்எஸ்எஸ் இது சொன்னாங்க, அதை கேட்கலையா, இதை கேட்கலையா, இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்களே தவிர ஃபைட் அகெயின்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் அப்படின்றத உங்களால் ஒத்துக்க முடியுமா அப்படின்னா நேரடியாக பதில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே தமிழகத்தில் யாராக இருந்தாலும் இதே கேள்வியை கேளுங்க, ரைட்டுங்க, தமிழக அரசை எதிர்த்து போராடுகிறோம் சொல்லுங்கள், திமுக அரசை எதிர்த்து போராடுகிறோம் சொல்லுங்கள். ஆனால் தமிழகத்தை எதிர்த்து போராடுகிறோம் அப்படின்னு யாராவது சொன்னால் சும்மா விடுவீங்களா? இந்த கேள்வியை முன்வைக்கணும். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? அரசாங்கத்தை எதிர்த்து போரிடுவது வேற, நாட்டை எதிர்த்து இல்லை மாநிலத்தை எதிர்த்து போரிடுவது அப்படின்றது வேற. ஆனால் அதைத்தான் இன்னைக்கு கையில் எடுத்திருக்கின்றார் ராகுல் காந்தி அவர்கள். எப்படியாவது இது ஒன்று சொல்லுவாங்கல்ல, எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு. எனக்கு இந்த நாட்டோட பிரதமர் பதவி கிடைக்கல, அதனால இந்த நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு வீரப்பா மாதிரி முடிவெடுத்துட்டார் போல இருக்கு ராகுல் காந்தி அவர்கள். மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். முக்கியமாக புள்ளி கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள் இதுக்கு முட்டு கொடுக்காம they should distance themselves from the statement of ராகுல் காந்தி. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தியை மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கும் போது அவர் கூட சேர்ந்தவங்க அத்தனை பேரையும் சேர்த்து தான் ஒதுக்குவாங்க. எந்த அளவுக்கு இந்தியா மீது ஒரு வெறுப்பை கொண்டு இந்தியாவை நாசமாக்க வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி முடிவெடுத்திருக்கின்றார் அப்படின்றது அவருடைய இந்த பேச்சில் தெள்ள தெளிவாக தெரிகின்றது. தயவு செஞ்சு யாரும் முட்டு கொடுக்க வராதிங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.